இந்த பையன் யாராலையுமே பிடிக்க முடியாத நைட் ஃபியூரி டிராகனை புரிய வச்சு பிடிச்சி வச்சிருக்கான். அது செத்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு எதுக்கோ சேஃப்டிக்கு கையில ஒரு கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு அது கிட்ட போறான். அடுத்த செகண்டே அப்படியே பயத்துல பின்னால வந்து விழுறான். என்னடான்னு பார்த்தா அந்த டிராகன் இன்னும் சாகவே இல்லை, உயிரோடு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, சரி அதை கட்டி போட்டு தானே வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து அதை குத்தி சாகடிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா ஓங்கி அதை குத்த வரும்போது அது அமைதியா அப்படியே கண்ணை முடிக்குது. அதை பார்த்து அவன் மனசு மாறி சாகடிக்காம அதை அப்படியே விட்டுறான். சரி இதை இப்படியே விட்டுட்டு போனாலும் பசினால அது கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அது மேல கட்டி இருந்த கயிறு எல்லாத்தையுமே அறுத்து விட்டுறான். அடுத்த செகண்டே அந்த டிராகன் அப்படியே அவனை கடிக்கிற மாதிரி கிட்ட வந்துட்டு அப்படியே பறந்து போக ட்ரை பண்ணுது. ஆனா அதால ஒழுங்கா பறக்கவே முடியல, கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் தூரம் நடந்து போறான். போகும்போதே கீழே ஏதோ கிடக்குது. என்னடா அதுன்னு கையில எடுத்து பார்த்தா அது அந்த டிராகனுடைய உடைஞ்சு போன வால் பகுதி. அதே நேரத்தில் அந்த டிராகன் ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியில பறந்து வர முடியாம உள்ளே தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த டிராகனை ஃபுல்லா பார்த்த இவன் ஒரு நோட் எடுத்து அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா அப்படியே வரையறான். வரையும் போது அதோடைய வால் பகுதி உடைஞ்சிருக்கிறதையும் பாக்குறான். பார்த்துட்டு இதனாலதான் அந்த டிராகனால பறக்க முடியலங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான். அதே நேரத்தில் அந்த டிராகன் அங்க இருக்கிற தண்ணியில ஒரு சின்ன மீனை பார்த்துட்டு அதை பிடிக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதால பிடிக்கவே முடியல. அதை பார்த்த இவன் அந்த டிராகனுக்கு பசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய மீன் எடுத்துக்கிட்டு கையில ஒரு ஷீல்டையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு கொடுக்கலான்னு வரான். ஆனா அந்த டிராகன் அவன் கையில ஷீல்டு எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுது. அதனால அவன் அந்த ஷீல்டை தூர தூக்கி போட்டுட்டு அவன் கையில இருந்த கத்தியுமே தூர தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் தான் அந்த டிராகன் அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட வந்து வாயை திறக்குது. பார்த்தா வாயில ஒரு பல்லு கூட இல்ல. அதுக்கப்புறம் உடனே அவன் கையில இருக்கிற மீனை புடுங்கி சாப்பிடுது. சாப்பிடும் போது மட்டும் தான் பார்த்தா பல்லு வெளியில வருது. சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த மீனுடைய மண்டையை மட்டும் வெளியில கக்கி எடுத்து இதை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட கொடுக்குது. அவன வேற வழி இல்லாம முதல் முறையா அந்த டிராகனுக்காக வேண்டிய பச்சை மீன் அப்படியே கடிச்சு சாப்பிடுறான். அவன் சாப்பிட்டதை பார்த்துட்டு அந்த டிராகன் அவனை பார்த்து சிரிக்குது. அதனால இவன் அந்த டிராகனுடைய நெத்தியில கை வச்சு அது கூட ஃப்ரெண்டா இல்லன்னு பாக்குறான். ஆனா அது மறுபடியும் அவனை பார்த்து பயந்து அங்க இருந்து ஓடிடுது. ஓடி போனது மட்டும் இல்லாம அதை சுத்தி அப்படியே நெருப்பை உருவாக்கிக்கிட்டு அந்த நெருப்புலயே அப்படியே படுத்துக்குது. அவன் மறுபடியும் போய் அதை டச் பண்ணலான்னு பார்த்தாலும் அது திரும்பவும் அதே மாதிரி தான் பண்ணுது. அதுக்கப்புறம் அது அங்க இருக்கிற ஒரு பாறையில போய் அப்படியே தலைகீழ தொங்கிக்கிட்டே தூங்கிடுது. கண்முழிச்சு பார்த்தா இந்த பையன் ஒரு குச்சி எடுத்து அந்த டிராகனுடைய ஃபேஸ் அப்படியே மண்ணுல அழகா வரையறான். அதை பார்த்துட்டு அந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய மரத்துடைய கிளையை உடைச்சிக்கிட்டு வந்து அதுவும் வரையறன்னு சொல்லிட்டு மண்ணுல ஏதோ வித்தியாசமா கிறுக்கி வைக்குது. கிறுக்கினது மட்டும் இல்லாம அது வரைஞ்சதுல அந்த பையன் காலை வச்சா அது கோவப்படுது. அதனால அவன் என்ன பண்றான்னா அது வரைஞ்சதுல மட்டும் காலை வைக்காம அப்படியே பொறுமையா தாண்டி போய் அந்த டிராகனுடைய தலையில பொறுமையா கைய வைக்கிறான். இப்ப அது எதுவுமே பண்ணாம அதுடைய தலையை அவனுடைய கையில எடுத்து அதுவே வச்சுக்கிட்டு அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்றான்னா அந்த டிராகனுக்கு ஒரு ட்ரம் நிறைய மீன் எடுத்துட்டு வந்து கொட்டி அதை சாப்பிட வச்சுட்டு அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுடைய உடைஞ்ச வாலையும் ஆர்டிபிஷியலா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து அதுடைய வால்லையே செட் பண்ணி விட்டுறான். அவன் அதுடைய வால்ல தான் உட்கார்ந்து செட் பண்ணிக்கிட்டு இருப்பான். செட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தா அந்த டிராகன் அப்படியே அவனையும் தூக்கிக்கிட்டு அப்படியே அந்தரத்துல பறக்க ஆரம்பிச்சிருது. சூப்பரா பறந்து போகுதே ஒழிய கரெக்டா அதால பிரெடிக்ட் பண்ண டைரக்ஷன்ல அதால போக முடியல. அதனால அந்த பையன் என்ன பண்றான்னா அவன் ரெடி பண்ண அந்த ஆர்டிபிஷியல் வாலை லேசா திருப்புறான். அவன் எந்த பக்கம் திருப்புறானோ அந்த டைரக்ஷன்ல அந்த டிராகன் சூப்பரா பறந்து போகுது.